ஒன்று வந்து எந்த குற்றம் நடந்தாலும் அந்த குற்றத்தை வந்து பொறுமையாக கையாளணும். எடுத்தேன் கவிழ்த்தேன்னு சொல்லிட்டு உடனே நான் கண்டுபிடிப்பேன், 4 நாளில் கண்டுபிடிப்பேன், நான் மெடல் வாங்க போகிறேன், இந்த எண்ணமெல்லாம் இருக்கக்கூடாது. டைம் எடுத்தாலும் சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், ஒரு நோட்டை போட்டு எழுது எங்கே நடந்தது கரெக்டாக. அதே மாதிரி இந்த டீமை வந்து டெடிகேட்டட் டீமாக வச்சுக்கணும். இவங்கெல்லாம் பந்தோபஸ்துக்கே கூப்பிடக்கூடாது. பிஏபி டியூட்டி பந்தோபஸ்து டியூட்டின்னு சொல்லி கூப்பிடவே கூடாது. ஒன்று குற்றம் நடந்ததுன்னு சொன்னா. அப்புறம் அடுத்து வந்து இந்த ஸ்பெஷல் பார்ட்டி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்றப்ப அந்த ஸ்பெஷல் பார்ட்டியில யார் இருக்கா, அவங்களுடைய பின்புலம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கேஸ்ல 2 கேஸ்ல ஒருத்தன் ஸ்பெஷல் பார்ட்டின்னு போட்டு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா உடனே அந்த ஸ்பெஷல் பார்ட்டியை எல்லாத்துக்குமே உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த ஸ்பெஷல் பார்ட்டி அப்ரூவல் வந்து ஐஜி லெவல்ல அப்ரூவ் பண்ணணும். ஒரு மாவட்ட லெவல்ல ஸ்பெஷல் பார்ட்டி ஒரு இன்ஸ்பெக்டர் வச்சிருந்தாலும் சரி, ஏசி வச்சிருந்தாலும் சரி, எஸ்பிக்கு அடுத்து வந்து டிஐஜிக்கு தெரியணும். அந்த ஜோனல் ஐஜின்னு ஒன்று இருக்கு, அந்த ஐஜிக்கும் தெரியணும் இந்த ஜோன்ல எத்தனை ஸ்பெஷல் பார்ட்டிஸ் இருக்கு, இவங்க யார் அப்படிங்கறத அவங்களும் வாட்ச் பண்ணாதான் இது போன்ற குற்றங்கள் நடைபெறாது. குற்றங்கள்னா இது போன்ற வன்முறைகள் நடைபெறாது.